சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை முதல் தென் மாவட்டங்களுக்கு நேரடி பேருந்துகள் இயக்கம் தொடங்கியது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு வசதி பொருந்தியதாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? சென்னைக்கு அருகாமையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 88 ஏக்கர் பராமரிப்பு சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு நேற்று தினத்தில் தமிழகம் சரியாக 4 மணி முதலே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடர்ச்சியாக பேருந்து இயக்கம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய பேருந்துகள், அரசு விரைவு பேருந்துகள் மற்றும் சென்னை மாநகர பேருந்துகள் அனைத்துமே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் 300க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை காலை சரியாக 4 மணி முதல் தற்போது 9 மணி வரையும் பார்த்தோம்னா அரசு விரைவு பேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 125 பேருந்து தென் மாவட்டத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பேருந்து நிலையம், அதாவது இந்த சென்னை மாநகரத்து பேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 275 பேருந்துகள் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதி முழுவதும் பார்த்தோம்னா சுழற்சி முறையில் தொடர்ச்சியா இந்த பகுதியில் கிளாம்பாக்கத்து செல்லக்கூடிய நிலைமையாக ஏற்படுது. எனவே இது வரக்கூடிய நாட்கள் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் பொங்கலுக்கு அடுத்து பார்த்தோம்னா அரசு விரைவு பேருந்தும் சரி, அதே போல ஆமணி பேருந்தும் சரி, அனைத்து பேருந்துலையுமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும். கிளாம்பாக்கத்தை தாண்டி சென்னைக்கு எந்த பேருந்து நிலையம் வராது சொல்லிட்டு ஏற்கனவே அமைச்சர்களும் அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் பொதுமக்கள், அதாவது பயணிகளுக்கு பயன்பாட்டுக்கு வந்தாலும் கூட தொடர்ச்சியா இந்த பகுதியில் மக்கள் ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் முற்றிலுமா தவிர்ப்பதற்காக தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது இந்த பகுதியில் அமைக்கப்படுது. மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் பார்த்தோம்னா நேற்றைய தினத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்ததன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருகை தந்திருக்கிறது. நன்றி சூரியராஜன் விவரங்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.